மணி 5 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கவே ஆரம்பிக்கலையடா. எனக்கு இது வேணும். நல்ல பெரிய மரம் இருந்தது, அதை வெட்டிட்டு வீடு கட்டினல, நல்லா அனுபவிக்கிறேன். இந்த வெக்கையில இருந்து தப்பிக்க என்ன பண்றது? ஏசி தான் வாங்கணும், வேற வழியே இல்லை. சரி, ஏசி வாங்கணும்னா என்னென்ன கவனிக்கணும்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏர் கூலரா இல்ல ஏசியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஏர் கூலரோட பையிங் கைட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பொதுவா ஏசி வாங்கும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்னன்னா, 1 டன்னா 1.5 டன்னா, இதுவா அதுவா, இதுவா அதுவா, எது வாங்கலாம்? பொதுவா இந்த மாதிரி டன் கால்குலேஷன்ல BTU அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த BTU கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளவு டன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு BTU அப்படிங்கிறது 0.000833 டன் தான் ஒரு BTU அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூமோட நீளம் அகலம் எவ்வளவு இருக்கு, உயரம் எவ்வளவு இருக்கு, அந்த ரூம் எத்தனை பேர் யூஸ் பண்ண போறாங்க, அது போக அதுல டைரக்ட் சன்லைட் படுதா, என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது இப்படிங்கிற பல விஷயங்களை கால்குலேட் பண்ணி தான் அந்த BTU கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த BTU வச்சு தான் எவ்வளவு டன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நான் டெக்னிக்கலா போக விரும்பல. ஒருவேளை இந்த BTU கால்குலேஷன் பத்தியே உங்களுக்கு டீடைல்டா வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்காகவே ஒரு டீடைல்டு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். உங்களுடைய ரூம் சைஸ் வந்து 100ல இருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது அப்படின்னா 1 டன் ஏசி வாங்கிக்கோங்க. 150 to 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது அப்படின்னா 1.5 டன் வாங்கிக்கோங்க. 200 எபோ இருக்கு அப்படின்னா 2 டன் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ரூம் சைஸை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா ஏசியோட டைப் அப்படின்னு பார்த்தா 3 டைப்பா பிரிக்கலாம். அதுல அதிகமா யூஸ் பண்றது 2 டைப் தான். ஒன்னு விண்டோ ஏசி, இன்னொன்னு ஸ்பிளிட் ஏசி. இப்போ விண்டோ ஏசிலாம் ரொம்ப ஓல்டு மாடல், நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் வேணும், சேஃப்டி பர்பஸ்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க விண்டோ ஏசி வாங்கிக்கலாம், அதுதான் ரொம்ப பெஸ்ட். ஆனா எல்லாருமே இப்போ ஸ்பிளிட் ஏசி தான் வாங்குறாங்க. ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு போகும்போதும் அதுலயுமே 2 டைப் வருது, இன்வெர்டர் மாடல், நான் இன்வெர்டர் மாடல். நான் இன்வெர்டர் மாடல் அப்படின்னு பார்த்தா ஏசியோட பிரைஸ் கம்மியா இருக்கும், சர்வீஸ் காஸ்டும் கம்மியா இருக்கும், எல்லாருமே சர்வீஸ் பண்ணுவாங்க, லைட் யூஸ்க்கு உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஆனா பவர் கன்சப்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், லோ வோல்டேஜ்ல ரன் ஆகாது. அப்படியே இங்க இன்வெர்டர் மாடலுக்கு வந்தோம் அப்படின்னா ஏசியோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே அதிகம், பெரும்பாலும் எல்லாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஃபால்ட் அப்படினாலுமே உள்ள இருக்கக்கூடிய போர்டை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு போர்டு தான் மாத்துவாங்க. அதனால சர்வீஸ் காஸ்டும் ரொம்பவே அதிகமா இருக்கும், ஹெவி யூசேஜ்க்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும், பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும், ஈவன் லோ வோல்டேஜ்ல கூட ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகும். இதுல டுயல் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் மாடல் வருது, அதுல 2 ரோட்டார் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் அதை டுயல் இன்வெர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும், பெஸ்டான கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா பிரைஸுமே ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு பிரைஸ் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான மாடல் போறதா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அடுத்து ஏசி வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா காயில். இதுல காப்பர் காயில், அலுமினியம் காயில், அலாய் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா காப்பர், அலுமினியம் இதுதான் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க பட்ஜெட்டா போறீங்க, பிரைஸ் கம்மியா வேணும், லைஃப் வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அலுமினியம் காயில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பட்ஜெட் வந்து ப்ராப்ளம் இல்ல நான் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெஸ்டா இன்வெஸ்ட் பண்ணனும், எனக்கு பெருசா ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க 100% காப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏசி மாடலை சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கூலிங்கும் நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், ப்ராப்ளம் வராது. அலுமினியம் இல்ல அலாய் காயில் போறீங்க அப்படின்னா லைஃப் கம்மியா இருக்கும், சீக்கிரமாவே ப்ராப்ளம் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஆட்டோ டர்ன் ஆன் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏசி வந்து நீங்க நைட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி ஆஃப் ஆயிடும். திருப்பி பவர் வந்தவனே பெரும்பாலான ஏசி பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆகாது. ஆனா பவர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி நீங்க என்ன லெவல்ல வச்சிருந்தீங்களோ அதே லெவல்ல ரன் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ரன் ஆகிறதுக்கு ஆட்டோ டர்ன் ஆன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா ஆட்டோ டர்ன் ஆன் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததா ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கவனிங்க. ஏசில கூலிங் வருதா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதாது, அதுல என்ன மாதிரியான மோட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, ஸ்லீப் ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால செட் பண்ணிக்க முடியுமா, ஆட்டோ டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் இதெல்லாமே நம்மளால செட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இது போக உங்களுக்கு வேகமா கூல் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், ஏசில இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அந்த லைட்டை கூட ஆஃப் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களை கவனிச்சு அந்த ரிமோட்ல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதையும் சூஸ் பண்ணுங்க. இது போக ஏசில நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர்ஸ், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் டெக்னாலஜி. அது போக ஏசி வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வைஃபை, ப்ளூடூத் இதெல்லாமே கொடுக்குறாங்க. கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, கூகுள் சிரி இதை யூஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்க வீட்ல இருந்தா மட்டும் போதாது, வெளியில இருந்தா கூட உங்களுடைய ஏசி வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வருது. சோ அதெல்லாம் இருக்கா, அதுல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதையும் பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் நீங்க பார்த்தாலுமே ஏசில ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஸ்டார் ரேட்டிங். சோ ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா 1 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் வரும். சோ நம்ம சூஸ் பண்ற ஸ்டார் ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம பவர் கன்சப்ஷன் வந்து சேவ் பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டி பில்லையுமே சேவ் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அபிஷியலா அந்த டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து அப்படின்னு அதை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு
கூட நீங்க முடிவு பண்ணலாம். சோ அதனால நீங்க 5 ஸ்டார் ஏசி வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது போக உங்களுக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, அந்த ERனா என்ன, இத பத்திலாம் உங்களுக்கு ஒரு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பத்தியே டீடைல்டா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். இதுக்கு அப்புறம் நீங்க வாங்க போற ஏசி என்ன பிராண்ட்ல வாங்க போறீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பிடிக்கும். சோ உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ, எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ற பிராண்டுக்கு சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் அப்படினா வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா தான் ஏசில ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படினா ஈஸியா நம்மளால ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அந்த வாரண்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. வாரண்டி பீரியட்க்குள்ள சர்வீஸ் பண்ணோம் அப்படினாலுமே அபிஷியல் சர்வீஸ் சென்டரோட உதவி கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து வாங்குனீங்க அப்படினா அதுவுமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்து ஏசி வாங்கினாலுமே இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும்போது இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா சார்ஜபிளா. அது போக அவுட்டோர் யூனிட் நீங்க டாப்ல வைக்க போறீங்களா இல்ல சைடுல சுவர்ல வைக்க போறீங்க அப்படினா அதுக்கான ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டுக்கான பிரைஸ் எவ்வளவு வரும். அடுத்து உங்களுடைய அவுட்டோர் யூனிட் ரொம்ப தள்ளி வைக்க போறீங்க அப்படினா பாக்ஸ்க்குள்ள அந்த காப்பர் பைப் வந்து எவ்வளவு லென்த் வரும், அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை ஃபீட் தேவைப்படுது, அப்படி தேவைப்படுது அப்படினா ஒரு ஃபீட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சோ டோட்டலா இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா வாங்குங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஏசி வாங்கிட்டாலுமே ஏசி ஃபிட் பண்றதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. நீங்க ஃபிட் பண்ண போற அந்த ரூம்ல டைரக்ட் சன்லைட் படாம பாத்துக்கிட்டீங்க அப்படினா பெட்டர் கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக அந்த ரூம்ல இருந்து ஏர் லீக்கேஜ் இல்லாம கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய திங்ஸ் போட்டு அடைச்சி வச்சு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் வைக்காதீங்க. அதிக டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ற லைட்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ரூம் வந்து பெட்டரான கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சோ நீங்க வாங்க போற ஏசில நான் சொன்ன இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஏசியா வாங்குங்க. இதை தவிர்த்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படினா அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அப்படிங்கறதையும் மறக்காம டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.